பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி வகஃபா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹில்லதீன் முஸ்தஃபா ஹுசூசன் அலா அஃதலிஹின் வ ஹாக்கிமின் நபியின் முஹம்மதின் அல் அமீன் வ அலிஹி வஸாபி ஜிமாயின் அம்மா பஅத். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லும்போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்து வஸ்ஸலாம் அவங்க யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள எப்படி அழைத்தாங்கன்னு சொன்னால் கரீம் இப்னு கரீம் இப்னு கரீம் இப்னு கரீம் அப்படின்னு அழைத்தாங்க. அதாவது கரீம் அப்படின்னு சொன்னால் கண்ணியத்திற்குரியவர் என்ற அர்த்தம். ஸோ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முந்தி உள்ள அந்த 3 ஜெனரேஷனுமே கண்ணியத்திற்குரியவர்கள் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்ஷன் பண்ணுறாங்க. அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 3 பேருமே அடங்கும். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இளமை பருவத்திற்கு முன், அதாவது குழந்தை பருவத்திற்கும் இளமை பருவத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்கிற மாதிரி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் கனவுல பார்க்குறாங்க. அதில் வரக்கூடிய 11 நட்சத்திரங்களும் அவர்களுடைய சகோதரர்கள் என்றும், அந்த கனவில் வந்த சூரியனும் சந்திரனும் அவர்களுடைய பெற்றோர்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கனவை கண்டவுடனே யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க. அதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனான யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நிச்சயமாக நீ இந்த உலகத்தில் உயர்ந்த மதிப்பையும் பெரும் புகழையும் பெறப்போகிறாய் என்று கூறினார்கள். அதே சமயத்தில் உம்முடைய சகோதரர்கள் அனைவருமே உனக்கு பணியப் போகிறார்கள் என்ற செய்தியையும் சொல்கிறாங்க. கடைசியாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இந்த கனவை பற்றி நீ யாரிடமும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அவர்களுடைய சகோதரர்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிட்டுன்னு சொன்னால் அவங்க ஏதாவது ஒரு வரம்பு மீறிய செயலை செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இந்த கனவு மட்டுமே இல்லை, இன்னொரு கனவும் வந்தது. அது என்ன கனவுன்னு சொன்னால், யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அரிக்கட்டுகள், அதாவது ரைஸ் பேடிஸை ஃபுல்லாக, அதாவது ஈல்டு எடுத்து அப்படி கட்டி வச்சுருப்பாங்கல்ல, அதுன்னு சொல்லலாம். அதில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்களுடைய அரிக்கட்டுகள் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அரிக்கட்டை சஜிதா செய்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ குரானில் இருக்குது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இது எல்லாமே யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சஜிதா செய்தது, இது ஒரு கனவு. இன்னொன்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அரிக்கட்டை அவர்களுடைய சகோதரர்களுடைய அரிக்கட்டு சஜிதா செய்தது என்று இன்னொரு கருத்து. பொதுவாகவே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகன்களே யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள தான் ரொம்ப பிரியமாக வச்சுருந்தாங்க. ஏன்னு சொன்னால் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறு வயதிலேயே தன்னுடைய தாயை இழந்துட்டதுனால அவர்கள் மீது கூட கொஞ்சம் பிரியமும் கருணையும் உண்டு. ஸோ சிறு வயதிலிருந்தே யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய செல்ல மகனாக வளர்ந்து வராங்க. அதே போன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்களில் யாராவது தவறு செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் ஸ்ட்ரைட்டாக வந்து தன்னுடைய தந்தைகிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. சிறு வயதிலிருந்தே யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தைகிட்ட உண்மையாக இருக்க ஆரம்பித்தாங்க. அது போக போக யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மற்ற சகோதரர்கள்ட்ட வெறுப்பை சம்பாதிக்கும் சூழ்நிலை ஏற்படுத்தியது. ஸோ மற்ற சகோதரர்கள் அனைவருமே யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள தனியாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ மற்ற சகோதரர்கள் அனைவருக்குமே யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது அதிகமான பொறாமை இருந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய கையினாலேயே நெய்த ஒரு ஆடையை யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறாங்க. இதனை பார்த்த உடனே அவர்களுடைய சகோதரர்களுக்கு தன்னுடைய தந்தை யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீது தான் அதிகமாக பாசமாக இருக்கிறாங்க, மீது நம்முடைய தந்தைக்கு எந்தவித அன்பும் இல்லை என்று அவர்களுக்குள் பேசி கொண்டார்கள். இப்படியெல்லாம் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீது கடும் கோபத்தில் இருக்கும்போது தான் இப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கனவு வருது. அந்த கனவில் 11 நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் பார்க்குறாங்க. இவை அனைத்துமே தனக்கு சஜிதா செய்கிற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்த உடனே தன்னுடைய தந்தைகிட்ட போய் சொல்கிறாங்க. அதற்கு அவர்களுடைய தந்தை அந்த கனவிற்கான விளக்கத்தை சொல்லிவிட்டு, இதை போய் உன்னுடைய சகோதரர்கள்ட்ட சொல்லிவிடாதே அப்படின்னு அட்வைஸும் பண்ணுறாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு யூத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வந்தான். அந்த யூத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறான், யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கனவுல வந்த அந்த நட்சத்திரங்களுடைய பெயரை நீ சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறான். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறாங்க. பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து வஹி அறிவிக்கிறாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதனை அழைத்து வர சொல்லி தன்னுடைய சஹாபாக்களை விடுறாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதர்கிட்ட கேட்குறாங்க, நீ கேட்ட அந்த நட்சத்திரங்களுடைய பெயரை நான் கூறினால் நீ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வாயா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த யூதன் ஆம் என்று பதிலளித்தான். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நட்சத்திரங்களுடைய பெயரை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதில் முதல் நட்சத்திரத்துடைய பேர் ஜர்பான், இரண்டாவது நட்சத்திரத்துடைய பேர் அத்தாரிக், மூன்றாவது நட்சத்திரத்துடைய பேர் அத்தையால், நான்காவது துல் கித்ஃபான், ஐந்தாவது காபிஸ், ஆறாவது சாப்,
7வது அமர்தான், 8வது அல் ஃபலீக், 9வது அல் மிஸ்ஃபஹ், 10வது அல் லரூஹ், 11 துல் ஃபரஹ், மற்றவை அல்லியா ஹன்னூர். இவை அனைத்தையுமே அந்த யூதன் கேட்டவுடனே இவை அனைத்தும் உண்மைதான் என்று கூறிவிட்டு சென்று விட்டான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த செய்தி அல் பஸ்ஸார் ரஹ்மஹுல்லா அவங்க தன்னுடைய முஸ்னதில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அல்பிதாயா வன்னிஹாயா போன்ற நூட்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க, இந்த கனவை பற்றி உன்னுடைய சகோதரர்கள்ட்ட ஒருபோதும் சொல்லிடாதன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பருவத்திற்கும் இளமை பருவத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பருவம். அப்போ உள்ள பீரியட்ல பொதுவாகவே அனைத்து குழந்தைகளுக்குமே சூதுவாது தெரியாது, போட்டி பொறாமை எதுவுமே இல்லாத ஒரு நல்லுள்ளம் கொண்ட மனிதராக இருப்பாங்க. அப்போ உள்ள நேரத்தில் தன்னுடைய தந்தையுடைய கட்டளையை மீறி தன்னுடைய சகோதரர்கள்ட்ட இந்த கனவுடைய விளக்கத்தை பற்றி சொல்லிட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்ட 2 கனவுகளை பற்றியுமே சொல்கிறாங்க. அந்த கனவுல நீங்கள் எல்லாருமே எனக்கு சஜிதா செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இந்த கனவின் மூலமாக நாங்கள் அனைவருமே உனக்கு கட்டுப்பட போகிறோம், நீ சொல்ல போறியா அப்படின்னு சொல்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த கனவை சொன்னதன் மூலமாக அவர்களுடைய சகோதரர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீது அதிகமான கோபத்தை ஏற்படுத்தியது. அல்லாஹ் தஆலா சூரா அல் யூசுப் 7வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லக்கத் கான ஃபி யூசுஃப வ இஹ்வத்திஹி ஆயாத்துல் இஸ்ஸாயிலீன். அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய இஹ்வத்திஹி அதாவது அவர்களுடைய சகோதரர்கள் சாயிலீன்களுக்கு அதாவது இதை பற்றி கேட்பவர்களுக்கு லக்கதுக்கான ஆயாத் அதாவது இதை பற்றி நிச்சயமாக ஒரு அத்தாட்சி இருக்கிறது அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறோம். அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சகோதரர்களுடைய வரலாற்றை பற்றி கேட்பவர்களுக்கு பெரும் அத்தாட்சி பெரும் சான்றுகள் இருக்கின்றன அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறோம். 8வது வசனத்தில் இது காலல யூசுஃபு வாஹூஹு அஹப்பு இலா அபீனா மின்னா வனஹ்னு உஸ்பத்தன் இன்னா அபானா லஃபி தொலாலின் முபீன். இது காலூல யூசுஃபு வாஹூஹு அஹப்பு இலா அபீனா மின்னா வனஹ்னு உஸ்பத்தன். அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். யூசுஃபும் அவருடைய சகோதரரும் அதாவது சகோதரர்னா புன்யாமீனை குறிக்குது. யூசுஃபும் அவருடைய சகோதரரும் நம்மை விட நம் தந்தைக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். இன்னா அபானா லஃபி தொலாலின் முபீன். நிச்சயமாக நம்முடைய தந்தை பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறார் அப்படின்னு அவர்களுடைய சகோதரர்கள் சொல்கிறாங்க. அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரர்களான அந்த 10 பேர் அவங்க சொல்கிறாங்க, நம்முடைய தந்தையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்மீது பாசம் காட்டுவதை விட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சகோதரரான புன்யாமின் மீது அதிகமாக பாசம் காட்டுறாங்க. நிச்சயமாக நம்ம தந்தை பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கொண்டாங்க. குரான்லேயே தெளிவாக இருக்குது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் அவர்களுடைய தந்தையை பார்த்து இவர் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வசனத்தில் லஃபி தொலாலின் முபின்னு வந்திருக்குது. ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும், ஒரு நபியை பார்த்து இவர்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறார் அப்படின்னு யாராவது சொன்னா அந்த சொன்ன ஆளு தான் வழிகேட்டில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எடுத்துக்காட்டாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவர்களுடைய சமுதாய மக்கள் நீங்கள் வழிகேட்டில் இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மை என்னவென்றால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயம் தான் வழிகேட்டில் இருக்கிறாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கிடையாது. அதே போன்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவங்க எல்லா சமுதாய மக்களுமே நபியை பார்த்து வழிகேட்டில் இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவர்களுடைய மகன்கள் எல்லாருமே நீங்கள் வழிகேட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பார்த்தா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்கள் தான் வழிகேட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. அவங்க எல்லாருமே அல்லாஹு தாலாவை ரப்பாகவும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியாகவும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ எதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்தே நீங்கள் வழிகேட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி குரானில் போட்டிருக்கு. அதற்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தா குரானில் எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அதில் அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த வசனத்தை முழுவதுமாக வாசிக்க வேண்டும். இது காலூல யூசுஃபு அஹூஹு அஹப்பு இலா அபீனா மின்னா வனஹ்னு உஸ்பத்தன். அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமக்கு காட்ட வேண்டிய அந்த அன்பு முஹப்பத்தை விட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சகோதரரான புன்யாமின் மீதும் அதிகமாக அன்பு காட்டுறாங்க. ஸோ இந்த அன்பு காட்டுற விஷயத்தில் பாரபட்சம் காட்டியதால் இந்த விஷயத்தில் அவங்க வழிகேட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் இருந்தாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்கள் அனைவருமே இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் இருந்தாங்க. எனவே குரானில் வரக்கூடிய லஃபி தொலாலின் முபீன் அப்படிங்கிற வசனத்துக்கு நம்ம தவறாக விளக்கம் எடுத்துக்கொள்ளக்கூடாது.